ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் டாரட் அஸ்ட்ரோ கலையரசியின் அன்பான வணக்கங்கள். வருகின்ற ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை அன்று, அதாவது ஆங்கில வருடத்திற்கு 13/11/2021 சனிக்கிழமை அன்னைக்கு மாலை 6:10 குரு பகவான் தனது நீச வீடான மகரத்திலிருந்து கும்ப வீட்டிற்கு பெயர்ச்சியாகிறார். அதாவது வருட கிரகமான இந்த குரு பகவான் பெயர்ச்சியின் போது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன விதமான பலன்கள் கிடைக்கும், அதாவது குரு பார்வை 5, 7, 9 அப்போ கல்யாணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், கடவுள் குலதெய்வம் கோயில் போக முடியாதவங்களுக்கு அந்த அனுகிரகம் கிடைக்கும். அப்போ எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு என்னென்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறத விரிவாகவும் தெளிவாகவும் விளக்கமாகவும் சொல்கிறதுக்கு திண்டுக்கல்லில் இருந்து திரு ஹரிஹர சர்மா ஐயா அவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த குரு பெயர்ச்சி எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு என்ன விதமான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத சொல்லுங்க ஐயா. ஐயா, இப்போ துலாம் ராசியை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் சொன்னீங்க. அதே மாதிரி விருச்சக ராசியை பற்றி, ஏன்னா குரு பகவான் கும்பத்திலிருந்து மிதுனத்தை பார்க்குறாரு, அது 8ஆம் இடமாக, அதாவது ஆயுள் ஸ்தானமாக விழுதுங்க. அதே மாதிரி 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் அப்படின்னும் போது 12ஆம் இடமான விரயத்தையும் பார்க்குறாரு. 8, 10, 12 இந்த 3 இடங்களை பார்க்கும்போது ஆயுளை பற்றியோ இல்லை தொழிலை பற்றியோ இல்லை அதனால் வரக்கூடிய விரயங்களை பற்றியோ கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. அருமை. அதாவது விருச்சிக ராசிக்குன்னு எடுத்துக்கிட்டால் விருச்சிக ராசிக்கு 2 மற்றும் 5க்கு உடையவன் குரு. இப்போ விருச்சிக ராசி அதிபதியாகிய செவ்வாய்க்கும் குருவும் நட்பு கிரகங்கள் வேறு. இங்கே 2 விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஒன்று, பார்வை பலம் இருக்கிறதுங்கிறத விட ராசிக்கு எத்தனாம் இடத்துல இருந்து பார்க்குறாருன்னு நம்ம ஒரு பார்வை பார்க்கணும். அர்த்தாஷ்டம குருவாக சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். எப்படி கடகலகணத்துக்கு அஷ்டமத்து குருவாக இருந்தாரோ அதே மாதிரி விருச்சிகத்துக்கு அர்த்தாஷ்டம குருவாக இருக்கிறார். அப்போ அர்த்தாஷ்டம குரு அப்படின்னு சொன்னால் அஷ்டமத்து குருவில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் பாதிப்பு கண்டிப்பாக விருச்சிக ராசிக்கு அவர் செய்வார். பொதுவாகவே விருச்சிக ராசினாலே ஒரு திகட்டல், ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னா அந்த விருச்சிக ராசியிலேருந்து நான் ஆஹா ஓஹோன்னு இருக்கிறேன்னு சொல்கிறது ரொம்ப 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 கம்மி. அப்போ அர்த்தாஷ்டம குருன்னு எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு பொருள் இழப்புகள் ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கின்றன. இந்த பொருள் இழப்புகளினால் மன உளைச்சல் ஆகும். அப்போது மன உளைச்சல் இருந்தால் ஒரு நிம்மதியாக தூங்க முடியாது. ஏன்னா 12ஆம் இடத்தை குரு பார்க்குறார். ஒரு நிம்மதியான தூக்கம் வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். புரண்டுக்கிட்டே இருப்பாங்க படுக்கையில். ஏன்னா 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறதுனால அந்த சுகத்தை கெடுப்பார். தாயார் வழியில் பிரச்சனை வருவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. வண்டி வாகனங்கள் பழுதாவதற்குண்டான ஒரு காலகட்டங்கள் இருக்கின்றன. வரைக்கும் நல்லா ஓடிட்டு இருந்தது, இன்னைக்கு என்ன இவ்வளோ மக்கார் பண்ணுது அப்படின்னு நினைச்சு டென்ஷன் ஆகாம ஆமாம் கொஞ்சம் பக்குவமாக ஹேண்டில் பண்ணுங்க. ஆமாம். அந்த குரு இவருடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தை 8ஆம் இடத்தை அவர் பார்க்குறார். 8ஆம் இடம் நம்ம ஆயுள் ஸ்தானம்னு சொல்கிறோம். ஆயுள் ஸ்தானம் மட்டுமல்ல, மறைபொருள் கண்டுபிடித்தல், அதாவது வெளியே வராத பகுதியை விஷயங்கள் நிறைய கண்டுபிடிச்சிருக்கோம். பொதுவாகவே நம்ம உடல்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம பின்பக்கம் பிடதி 3, முதுகு 6, இடுப்பு பகுதி 8, 12 கால் பாதம், இவையெல்லாம் பின்பக்கம். அப்போ இந்த பின்பக்கத்தை இந்த மறைவு ஸ்தானங்களை யார் பார்க்க முடியும்? நமக்கு எதிராக இருக்கிறவங்க தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ நம்மளால் பார்க்க முடியாது. அப்போது மறைபொருளை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு தன்மை. அடுத்தவங்க தான் பார்த்து சொல்லணும், என்ன பம்பினா சட்டையில் கரைப்பட்டிருக்கேன், நீ பார்த்து போகக்கூடாதா, ஏதோ ஒரு பேர் காக்கா ஏதோ எச்சம் போட்டிருக்குன்னுபாங்க. அப்புறம் தான் அவனுக்கு தெரிய வரும். ஸோ தான் என்ன செய்கிறோங்கிறது தெரியாமலே தவறுகள் செய்வதற்குண்டான சாத்தியக்குறள் நிறைய இருக்குது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. ஒரு தவறு நடந்துட்டு இருக்கு, ஆனால் இவர் சர்வசாதாரணமாக போய் பயணிச்சுட்டு இருப்பார். அது என்னென்ன புரியாமல். இதுதான் அஷ்டமஸ்தானத்துக்கு உண்டானது. இதனால தான் காலபுருஷன் 8ஆம் இடம். விருச்சிக ராசியில் பிறந்தவங்க எல்லாரும் விருச்சிக ராசிக்கு நல்லதே நடக்காதான் எல்லா சேனல்லையும் எல்லா ஜோசியரும் நல்லா இருக்கேனுங்க, எனக்கு ஒன்றுமே நடக்கலையேன்னு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டுட்ருக்குறாங்க. அதை நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். நம்ம ஸோ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இது கொஞ்சம் எச்சரிக்கையான ஒரு காலகட்டம் தான் நம்ம சொல்லணும்.
இப்போ அஷ்டமஸ்தானத்தை அவர் பார்க்குறோம்னா 8ஆம் இடம்னு சொல்லிட்டு நம்ம வந்து மறைவுஸ்தானம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆயுள் ஸ்தானம் அதுதான். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது சற்று எச்சரிக்கையாக செல்வது சால சிறந்தது. நம்ம என்ன ஏதாவது பிரேக் ஏதாவது கம்மியா இருந்துச்சு அப்படின்னா உடனே அதை கொண்டு போய் சரி பண்ணிடுங்க, சரி பண்ணிடணும். அதாவது பழுது பிரச்சனை இருந்தா கூட அதை வச்சு ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படின்னு போகாம அதை கொஞ்சம் எச்சரிக்கையா ரெடி பண்ணிட்டு பயன்படுத்துறது நல்லது. ஆமா, கண்டிப்பா. அதாவது வண்டிகள் பழுதாவதற்கு சின்ன சின்ன விஷயங்கள் போகிறது ஒன்றுமே இல்லாத விஷயமா இருக்கும். வண்டி ரிப்பேராக போய் நிற்கிற சந்தர்ப்பங்கள்லாம் இருக்குது. அதில் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வு முதல்ல எல்லாம் தயார் பண்ணிட்டு நம்ம போகிறதுங்கிறது நல்லது. தாயாரின் உடல்நிலையில் அதிக அக்கறையை கண்டிப்பாக செலுத்த வேண்டும். தாயார் உடல்நிலை கண்டிப்பாக அக்கறை செலுத்தினவங்க வந்து அதே மாதிரி விருச்சிக ராசின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா விருச்சிக ராசியும் வந்து நீர் ராசி தான். அப்போ நீர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்திரத்தன்மை கிடையாது. அது ஸ்திரத்தன்மையும் கிடையாது, திடத்தன்மையும் கிடையாது. என்ன ராசியோட கணக்கில் வேணால் சரம் ஸ்திரம் உபயோகத்தோம்னா ஸ்திர ராசின்னு சொல்லலாம். ஆனால் வந்து நீர் ஒரு விட்டாச்சின பொருள் ஒரு இடத்த நிற்கவா வளர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு திடமான பொருள் வந்து ஒரு பூட்டோ ஒரு கல்லோ எடுத்து படத்தை விழுந்தால் தான் அப்படியே இருக்கும். ஆனால் நீர் அப்படி இல்லை, விழுந்து அடுத்த நிமிஷம் எங்கே போச்சுன்னே தெரியாது ஓடிடும். அப்போ ஒரு நிலையில்லா தன்மை வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்றைக்குமே உண்டு, பொதுவாகவே உண்டு. அதில் இந்த அர்த்தாஷ்டம குருவும் வேற சேர்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால அது கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்டு கொஞ்சம் கருகும். இருந்தாலும் அந்த குரு பகவான் விருச்சிக ராசிக்கு 5 என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தை நோக்கி பயணிக்கிறதுங்கிறது ஒரு வகையில் ஒரு ஆறுதலான விஷயம். அப்போ என்ன செய்யணும் விருச்சிக ராசிக்காரங்கள் அப்படின்னு சொன்னால் நம்ம பூர்வ புண்ணியத்தை வந்து பலப்படுத்துகிற வேலைகளை நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்போ அவர் ராசியிலேயே கேது வேற உட்கார்ந்துருக்காரு அப்படின்றதுனால கண்டிப்பாக தடை ஏற்படுத்தி கொடுக்குமല്ലോ அந்த கேது. எடுத்து வைக்கிற காரியங்கள் எல்லாம் சின்ன சின்ன தடைகள் வந்தால் கூட அதை வந்து பொருட்படுத்தாமல் கொஞ்சம் நடந்து போகிறது நல்லதுங்க. ஆமாம், அதை வந்து நம்ம சோர்ந்துடக்கூடாது, வேற ஒன்றும் கிடையாது, சோர்ந்து விடக்கூடாது. இப்படி ஆகிவிட்டதுன்னு நம்ம தோண்டு விழுந்து விடக்கூடாது. தோண்டு விழுந்துட்டாலே எனக்கு அதான் ஒரு பழமொழி சொல்லாங்க வந்து வீழ்ந்து விட்டேன் என்று அழுவதை விட மீண்டும் எழுந்து விட்டேன் என்று புன்னகைத்துப்பார் உன் வாழ்க்கை இனிமையாகும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த பழமொழி என்றைக்குமே கடைபிடிக்க வேண்டும் இந்த விருச்சிக ராசிக்காரங்க. அதே மாதிரி இது நீர் ராசி அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு கடல் கடந்து போகிறது, இப்போ ஃபாரின் போகிறது, அங்கே போய் வேலை பார்க்குறது, இது சம்மந்தமாக என்ன சொல்கிறீங்க? இது சம்மந்தம்னா சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ஏன்னா விருச்சிக ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு சஞ்சரிச்சிட்டு இருக்கான். ராகுன்றது மாட்டு மதத்தினர் மூலம் வரக்கூடிய வருமானத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் 7ஆம் இடம். அப்போ மாட்டு மதத்தினர் கூட ஸ்தானம் அப்படின்னு சொன்னால் வெஸ்டர்ன் கண்ட்ரிகளுக்கெல்லாம் போகிறதுக்குண்டான சந்தர்ப்பங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். எடுத்தாங்க முயற்சி அது நல்லாயிருக்கும் நிச்சயமாக. அது ஏன்னு கேட்டால் விருச்சிக ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தையும் வருமான ஸ்தானத்தையும் அந்த குரு பகவானுடைய பார்வை விழுது. அப்போ வந்து ஒரு நல்ல வருமானம் கண்டிப்பாக அவங்களுக்கு ஏற்படணும், ஒரு மேன்மையான வருமானம் ஏற்படணும். அந்த வருமானத்துக்கு உண்டான ஒரு பொருளாதார முன்னேற்றத்திற்காக இவர்கள் வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன பொருளாதார ரீதியாக. அப்போது அதே சமயத்தில் வந்து இது 10ஆம் இடத்தை பார்க்கும்போது சுய தொழில் செய்வதற்கு ஆர்வமுடையவர்கள் சற்று முயற்சி பண்ணலாம். ஆனால் அகலக்கால் வைக்காமல் பண்ணணும். ஒரு வேலை நடத்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 10 லட்ச ரூபா ஆகும்னா ஒரு 2 லட்சம் 3 லட்சம் சின்னதாக ஆரம்பித்து அது வந்து டெவலப் பண்ணிட்டு போகணும். எடுத்தோடனே 10-15 லட்ச ரூபா பேங்கில் கடன் கொடுக்குறாங்கிறத வாங்கி விட்டு இப்படி கட்ட முடியாமல் தொழிலையும் விட்டு வெளியே வர்ற மாதிரி ஆகிப்போகும். அதுக்கு வந்து நம்ம எச்சரிக்கையோடு இருந்தாகணும். அதே சமயத்தில் இந்த விருச்சிக ராசிக்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அயனசேன சுகஸ்தானத்தையும் அந்த குரு பகவானுடைய பார்வை விடுகிறது. அப்போ என்ன அப்படின்னா அந்த நிம்மதி இல்லாமல் போகிறதுக்கு இன்னொரு பெரிய காரணமே மனச்சோர்வுன்னு சொல்லுவாங்க. இந்த மனச்சோர்வு வந்து இவங்களுக்கு ஏற்படும் அடிக்கடி. என்ன செஞ்சு என்ன பிரச்சனை, எதை செஞ்சாலும் இப்படி தான் பழமொழி பேசுவாங்க. தட்டு நிறைய சோறு இருந்து 2 கையால் அள்ளி போட்டாலும் வாய் எவ்வளோ பெருசோ அவ்வளோ சோறு தானேயா உள்ளே போகும், மற்றெல்லாம் செதறி வீணாக மேம்பாங்க. அந்த பழமொழி இவங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். இவங்க அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்கும்போது அதில் ஒரு நிதானத்தை கடைப்படுத்து. இதுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு இந்த ஒரு வருஷம் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் விருச்சிக ராசிக்காரங்களுக்கெல்லாம் வந்து ஓரளவு சாதகமான விஷயங்கள் நடக்கும். ரொம்ப பாதகம் இல்லாட்டாலும் சாதகமான வேறு விஷயங்கள் கண்டிப்பாக அது நடக்கும். அதனால் அர்த்தாஷ்டம குருவாக இருந்து அந்த குரு பகவானுடைய பார்வையினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமான பாதிப்புகள் வந்து பார்வைக்கு கிடையாது, ஆனால் இருக்கிற இடத்துக்கு பாதிப்பு அதிகம். அப்போது ஒருத்தருடைய சுகம் கெடுதுன்னா எப்படி கெடும்? கை கால் ஏதாவது அடிக்கடி படணும், பிரச்சனை ஆகணும். 8ஆம் இடம் அஸ்தமஸ்தானம் உயிர் போகாது, ஆனால் அந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாம். அதே மாதிரி வருமானம் தொழில் ஸ்தானம், தொழில் ஸ்தானத்தை வந்து எதிர்பார்த்த வருமானம் இல்லாமல்
இந்த வேலைக்கு இன்றைக்கி நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இன்றைக்கி ஒரு 10,000 வரும் அப்படின்னு சொன்னால் அங்கே போய் 3,000 4,000 தான் வரும். நம்ம மைண்டில் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போயிடுவோமே தவிர அது ஒரு இழப்பு தானே நமக்கு. இதனால் என்ன ஒரு மன நிம்மதி கெடும், மன சோர்வு அடையும். அப்புறம் எரிச்சல், யார் மேலே பார்த்தாலும் எரிச்சலாக விழுறது, கோவப்படுறது, ஆத்திரப்படுறது, இது எல்லாமே இவங்களுக்கு கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் பொறுமையை கடைப்பிடிப்பது மிகவும் நன்று. அப்படி தான் விருச்சிக ராசிக்காரங்கெல்லாம் பயணிக்கணும். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா கொஞ்சம் நிதானமாக போகலாம். ஏன்னா 8ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. தன்னைத்தானே பலவீனப்படுத்திக்க வேண்டாம். ஏதாவது ஒன்று நடக்கலை அப்படின்னா கூட அதில் கொஞ்சம் பொறுமை காத்து நிதானமாக செயல்பட்டால் நல்லது நடக்குங்க. ஏன்னா அது மாதிரி கடல் சார்ந்து போய் சம்பாதிக்கிறவங்களுக்கும் இது நல்ல நேரமாக இருக்குது. ஏன்னா கடல் வழி சம்மந்தமெல்லாம் இவங்களுக்கு இன்னும் உயர்வை கொடுக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்குது. இப்போது அதுக்கான சில பரிகாரங்களோ இல்லை கடவுள் வழிபாடுகளோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. நிச்சயமாக. அதாவது பொதுவாகவே செவ்வாயின் ராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும், செவ்வாயின் ராசியோ லக்னமோ யாராக இருந்தாலும் சரி, முருகன் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். ஒரு வேல், ஒரு படம் எப்பவுமே பாக்கெட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லது. வேலோ சேவலோ இவங்க கண்டிப்பாக என்வி சாப்பிட்றாங்கன்னா கோழி சாப்பிட கண்டிப்பாக சாப்பிடவே கூடாது. மேஷ லக்னக்காரன், விருச்சிக லக்னத்துக்காரங்கெல்லாம், அப்புறம் தனுசு ராசிக்காரங்க இவங்கெல்லாம் கோழி சாப்பிடவே கூடாது. ஏன்னு கேட்டால் அது முருகனுடைய ஒரு வாகனம் இல்லை, அடையாள சின்னம். சூரபத்மனை சம்ஹாரம் செஞ்சு பாதி வேலும் பாதி மயிலுமாக வந்தது, சேவலுமாக வந்தது. அப்போ இறைவனே அவனை ஆட்கொண்டு விட்டான். அந்த இறைவனே ஆட்கொண்ட விஷயத்தை நீங்கள் அழிப்பது இவருக்கு உடல் ரீதியான சில பாதிப்புகளை தரலாம். அதாவது உடல் ரீதியான பாதிப்புகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படி சொன்னால் ஒரு சோர்வு, ஒரு நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயம் வீழ்ச்சியாகுது, ஒரு தைரியமின்மை, எதுக்கிட்டாலும் பயப்படுறது. அங்கே போனால் அப்படியே இருமோ, அங்கே போனால் இது நடக்கும் நமக்கு தெரியும், ஒருவேளை நடக்கலைன்னு என்ன செய்ய, இந்த கற்பனையில் போயிடுவாங்க. உடல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் கொடுக்கும், கண்டிப்பாக கொடுக்கும். உடல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் கண்டிப்பாக கொடுக்கும். அதை கொஞ்சம் எச்சரிக்கை முறையோடு கையாண்டாங்க அப்படின்னு சொன்னால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து நிச்சயமாக இவர்களால் தப்பிக்க முடியும். கண்டிப்பாக கண்டிப்பாங்க ஐயா. ரொம்ப அழகாகவும் சிறப்பாகவும் தெளிவாகவும் சொன்னீங்க. நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.